பாவத்தை செய்யறவங்க தான் புண்ணியம் சேர்க்கறதுக்கு கவலைப்படணும். இதெல்லாம் புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக செய்யல. ஏய், போத நிறுத்து. இப்ப எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? நாங்க எதுக்கோ பண்றோம். இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு இப்ப தெரிஞ்சுப்ப. இப்ப இந்த ஜானகியோட முகத்திரிய கிழிக்கிறேன் பாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவ வளையலும் மஞ்சளும் தானம் பண்றதுனால இவள உத்தமேனு நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா இவ ஒரு திருடி. அதுவும் கோவில் நகைகளை திருடி இருக்கான். வார்த்தையை அளந்து பேசு, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னடி? என்ன? என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க? நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. நகை திருட்டு கேஸ்ல இந்த ஜானகி ஜெயிலுக்கு போயிருக்கா. அது உண்மையா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. என்னம்மா சொல்றீங்க? ஜானகி அம்மா கோயில் நகையை திருடிட்டாங்களா? எங்களால நம்பவே முடியலமா. கோயில் நகையை திருடிட்டு உங்க பாவத்தை போக்க எங்களுக்கு வளையல் கொடுப்பீங்களா? யாரோ ஒரு பொம்பளை கோயில் நகையை திருடினதா கேள்விப்பட்டோம். அது நீங்க தானா? ஆமாமா, போலீஸ் கைது பண்ண ஒரு வீடியோ பார்த்தேன். அது நீங்க தானா? அப்ப நெருப்பு இல்லாம புகையுமா? இங்க பாருங்க, உண்மை என்னன்னு தெரியாம இவ பேச்ச கேட்டுக்கிட்டு என் பெரியம்மாவை தப்பா பேசாதீங்க. ஏய், திருட்டு பண்ணவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? உன் கையால வளையல் வாங்கத்தே பாவம். புனிதமான இடத்துல உங்க நிழல் படுறது அதை விட பெரிய பாவம். இந்த வளையல் தட்டை தூக்கிட்டு இங்க இருந்து வெளியே போ. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இவளை எல்லாரும் வெளியே தள்ளி விடுங்க. எடு. ஏய், என்ன பண்ற? புவனேஸ்வரி, முதல்ல பிடிடு. புவனேஸ்வரி, ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல. கோவில் நகையை நான் திருடல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. எங்க பெரியம்மா நிரபராதி, அவங்க எதுவும் பண்ணல. இவங்களா நிரபராதி? போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்ப நாங்க பார்த்தோமே. என் ஜானகிய பார்த்து திருடின்னு சொன்னதும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா இவ மேல நீ கைய வச்சிருப்ப. புவனேஸ்வரி, நீ பண்ற ஒவ்வொன்றுக்கும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வா ஜானகி. நாட்டாமையா, எச்சரிக்கை எல்லாம் பலமா இருக்கு. நீங்க வார்னிங் கொடுக்க வேண்டியது எனக்கு இல்ல, உங்க பொண்டாட்டிக்கு. இவர் ஊருக்கே தலைவரா இருப்பாராம், தர்மகர்த்தாவாவும் இருப்பாராம், நீதி நேர்மனு யார வேணாலும் தட்டி கேட்பாராம். கோவில் நகைய திருடின திருடி இவர் வீட்லயே இருப்பாளாம். அவளுக்கு மட்டும் இவர் சப்போர்ட் பண்ணுவாராம். இது என்ன நியாயம் நாட்டாம? நீதி நேர்மையெல்லாம் பத்தி நீ பேசுற. ஏன் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். தெருவுல ஏதோ கொலைக்குமே, அந்த மாதிரியெல்லாம் நீ கொலைக்கிறதுனால நீ சொல்றதெல்லாம் நிஜமாயிடாது. அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. புரியுதா? ரகுராமையா, தெருவுல ஏதோ ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது திருடனை பார்த்துதான் கொலைக்கும். உங்க நல்ல ஒரு வேஷம் இன்னும் கொஞ்ச நாள்ல களையதான் போகுது. விடுங்கண்ணே, இவர் வேணும்னா நம்ம கிட்ட ஜம்பமா பேசலாம். ஆனா கோர்ட்ல தீர்ப்பு வரும்ல, அப்போ இவங்களோட லட்சணம் என்னன்னு இந்த ஊருக்கு தெரியதான் போகுது. ஐயா நாட்டாம, நீங்க தான் பெரிய மனுஷனாச்சே. சாட்சிகளை கலைச்சு பொய் வாதம் பண்ணி உங்க பொண்டாட்டிய நிரபராதின்னு நிரூபிக்க பாப்பீங்க. அதனால தானே இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. இந்த மாதிரி பொம்பளைங்க பண்ற வேலைதான் அது. நான் சட்டத்துக்கும் ஊருக்கும் கட்டுப்பட்டவன், நீதிய நம்புறவன். ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண எந்த தப்பான வேலையும் பண்ண தேவையில்லை. உங்களை பத்தி தெரியாதா?
பெரிய லாயரை வச்சு பணத்தை தண்ணியா செலவு பண்ணி உங்க பொண்டாட்டிய காப்பாத்திருவீங்க. அதனாலதான் உங்க மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது எங்களுக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா முதல்ல ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க பொண்டாட்டி யோகியமானவன்னு நிரூபிச்சு பாருங்களேன். அப்ப தெரியும் உங்க நேர்மை என்னன்னு. உன்னோட சவாலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது பஞ்சாயத்தை எப்படி கூட்ட முடியும்? எங்க வீட்டு பையன் கார்த்திக் தப்பு பண்ண ஒரு சாதாரண தப்புக்கு போலீஸ்ல கேஸ் ஆச்சு. ஆனா நீங்க பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவனை குற்றவாளி ஆக்குனீங்கல்ல, அப்ப மட்டும் பஞ்சாயத்தை கூட்டினீங்க. இப்ப முடியாதா? அந்த சூழ்நிலை வேற, ஜானகி விஷயம் வேற. அப்படிலாம் ஒண்ணு நான் தப்பிக்க விட மாட்டேன். நானே பஞ்சாயத்தை கூட்டுறேன். நீங்க எல்லாருமே வந்துதான் ஆகணும். பெயில் வாங்கினதுனால ஜானகி நிரபராதி ஆக முடியாது. இவை யாருன்னு பஞ்சாயத்துல சொல்லுங்க. அப்போ தீர்ப்புக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தானே ஆகணும். என்ன பயமா இருக்கா? இவ்வளவு நேரம் நீதி நேர்மன்னு பேசுன, இப்போ ஜகா வாங்க பாக்குற? ஏய், எனக்கு என்ன பயம்? உண்மை எப்பவும் உண்மைதான். இங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க. யார் தப்பானவங்கன்னு ஊருக்கு தெரியட்டும். வா ஜானகி.